என் தேவனின் வெளிச்சம், என்னை இரட்சித்தவரும் அவரே. என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கு அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை இரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரேசு உன்னை ஏற்றுக்கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசு உன்னை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலையேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலையேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை இரட்சித்தவரும் அவரே. என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிவார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிவார்கள். என் தேவனின் என்னை இரட்சித்தவரும் என்னை இரட்சித்தவரும் அவரே. என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன்.
சோதித்திட்டாலும் கர்த்தரே என்னை நிறைத்திடுவார். சாத்தான் என்னை சோதித்திட்டாலும் கர்த்தர் என்னை நிறைத்திடுவார். என்னை ஒளி சுடராய் பயன்படுத்திடுவார். என்னை தம் சாயலால் என்றும் மாற்றிடுவார். என்னை தம் பயன்படுத்திடுவார். என்னை தம் சாயலால் என்றும் மாற்றிடுவார். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சித்தவரும் அவரே. என் ஜீவனுக்காரனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்காரனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரே என்னை ஏற்றுக்கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் என்னை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலையேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலையேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னை ரட்சித்தவரும் அவரே. என் ஜீவனுக்காரனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்காரனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன், என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சித்தவரும் அவரே. என் ஜீவனுக்காரனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்காரனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஹல்லேலூயா லார்ட். உடைய கரங்கள் ரெண்டையும் மேல உயர்த்தி என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சித்தவரும் அவரே. என் ஜீவனுக்காரனானவர். நாங்க யாருக்கும் அஞ்ச மாட்டோம். ஹல்லேலூயா. பழைய ஒரு பாடல், எண்ணி எண்ணி துதி செய்வாய். எலியாவின் சால்வை எங்கே, என்றும் தங்கும் தன் புயம் இன்ப இயேசுவின் நாமமே. என் கூட சேர்ந்து சந்தோஷமா கரங்களை தட்டி பாடுவோம். சில நேரம் கண்ணை மூடி பாடணும், சில நேரம் கண்ணை திறந்து பாடுங்க. ஆமென். Thank you. எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகள் காண் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே
இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். தட்டுவோமா கரங்களை? நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பு பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. உற்சாகமா கரங்களை தட்டுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். அது தம் தாசர்களின் சுதந்திரம். யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. கரங்களை தலைக்கு மேல சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். நீதிமானின் கூடாரத்தில் கேட்கும் வெற்றி குரல் மீண்டும் ஒலிக்கும் நாள் சீக்கிரம் வருகிறது. உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காது. உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன். அவர் தாசருக்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன். உன் தாசருக்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. சொல்லுங்க பலத்த அல்லேலூயா. கையை தட்டி உற்சாகமா ஹல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஓ டெத், வேர் இஸ் யுவர் ஸ்டிங்? இயேசு கல்வரியில் சகலத்தையும் ஜெயித்தார். இதுவரையும் தட்டாத ஒரு தட்டு தலைக்கு மேல தட்டி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. ஆமென் and ஆமென். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்யும். என்னை கைவிடாதிரும் நாதா. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை நிந்தனைகள் வந்தாலும் என்னை காத்துக்கொள்ளும் தெய்வம். கடைசி பாடல் கரங்கள் எல்லாரும் உயர்த்தி. Come on, let's go.
கைவிடாதிரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலனீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலனீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இன்றே என்னை காட்டிடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டி. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவை கொடுப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான அதிசயங்களை நான் உனக்கு செய்வேன். I will show you great and mighty things. Hallelujah. என்னை நோக்கி கூப்பிடு என்னை, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்னை, இந்த துன்ப நேரத்திலும் கருத்தால் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. விசாரித்து என்றும் என்னை நோக்கிடுமே. கரங்களை உயர்த்தி, திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே
நமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஒரே ஒரு விசை எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி, every hands high and lifted up, we worship you, we honor you, we come to your awesome presence today. எவ்வளவு அழிவுக்கு நடுவில் எங்களை போய் நீர் காத்தீரே. Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. I once was lost, but now I am found. I was blind, but now I see. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடலை பாடும்போது கர்த்தருடைய பாதுகாப்பின் சிறகு நம்ம எல்லாரையும் மூடுவதாக. Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. How once I was lost, but now I am found. I was blind, but now I see. Anbe, 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தம். அமர்ந்த வண்ணமாய் பாடுவோம். ப்ளீஸ் பி சீட்டட். அன்பே அன்பே அன்பே, ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அண்ணால் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் உந்தாயை கண்டேனையா, அண்ணால் என்னை வெறுத்தேனையா. உந்தாயை பெரிதையா, என் மேல் உந்தாயை பெரிதையா, உந்தாயை பெரிதையா, என் மேல் உந்தாயை பெரிதையா. அன்பே
வாஞ்சையோடு சமீபிக்கிறேன், இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கின்றேன். கரங்களை மேல உயர்த்தி பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ரெண்டு கரங்களை நல்லா மேல உயர்த்தி பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். தூக்கினாரே சிற்றில் நின்று, எல்லாரும் கையை தட்டி சந்தோஷமா உயர்த்தினாரே, கண்மாலை மேல் புது பாட்டை என் நாவில் தந்தா, துதி பாடுவே துதி பாடுவே துதி பாடுவே துதி பாடுவே. இதுவரை தட்டாத மாதிரி கரங்களை உற்சாகம். Let's go. The miry clay and set my feet on the rock to stay. He put a song in my mouth to sing, a song of praise, a song of praise, a song of praise, a song of praise. இயேசு நல்லவர், ருசித்து பார், இயேசு நல்லவர், ருசித்து பார், இயேசு நல்லவர். ஆராதிப்போம் இயேசு ராஜனை, ஆராதிப்போம் இயேசு ராஜனை. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு, பாடிட்டே இருக்கலாமோன்னு. சோகமா வந்தோம், ஆனால் சந்தோஷமா இருக்கும். காட் இஸ் குட். சண்டே மார்னிங் 5:30க்கும் 7 o'clock 9:30 3 ஆராதனை நடைபெறும். 7 மணிக்கு ஒரு ப்ரீமியர்ட் லைவ் சர்வீஸ். உங்களுக்கு ஒரு செய்தி, வீட்டில் இருக்கிறவர்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் அந்த செய்திகளை அமர்ந்திருந்து கேட்டு எங்களோடு ஆராதியுங்கள். கர்த்தர் பெரியவர். வெள்ளிக்கிழமை தோறும் சாயங்காலம் 8:30 மணிக்கும் ஒரு செய்தி வரும். வரக்கூடாதவர்களுக்கு அந்த செய்தியை மீண்டும் ஒளிபரப்புகின்றோம். கேளுங்கள், சந்தோஷமாயிருங்கள். மீண்டும் நோய் பரவல்கள் அதிகமாகி மீண்டும் லாக்டவுன் பண்ணுற, நேஷ்னல் லாக்டவுன் கூட வருவதற்கு வாய்ப்புண்டோ என்று யோசிக்கிறார்கள். ஸோ என்ன நடந்தாலும் அதனுடைய கடந்து தான் போக வேண்டும். ஆமேன். ஸோ எல்லாத்துக்காகவும் நாம் ஜெபத்தோடும் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் மீண்டும் நான் சபைக்கு அறிவுறுத்துகின்றேன். 40 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இங்கே உங்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளை தொடர்பு கொண்டு நீங்கள் தடுப்பூசிகளை கண்டிப்பாக போட வேண்டும். ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் பக்தியோடும் புத்தியோடும் நடந்து கொண்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. சும்மா அங்கெங்கெல்லாம் போகாதீங்க. கடைக்கு போனீங்களா, பொருள் வாங்கினீங்களா, வீட்டில் இருங்க.
சர்ச்சு முடித்ததுக்கப்புறம் யாரும் இங்கே நிற்கக்கூடாது, நாங்கள் ஜெபம் கூட பண்ண மாட்டோம், ஜெபம் இங்கேருந்தே பண்ணிடுவோம். ஸோ அதை வாங்கிட்டு சடசடன்னு வீட்டுக்கு போங்க. கொஞ்சம் தூரத்தில் இன்னும் ஒரு வருட காலமாகுமோ இதெல்லாம் சரியாவதற்கு. இப்படி பூட்டியும் திறந்தும் இது 2வது அலையாம், இன்னொரு அலை வந்துட்டு இருக்கு. இப்படி 3வது அலை 4வது 3 வருஷம் ஆகிடும் இது முடியறதுக்கு. ஸோ இதனுடைய நம்ம ஊழியம், நம்முடைய தொழில்கள், வியாபாரங்கள், குடும்பம் எல்லாவற்றையும் பராமரித்து பாதுகாத்து பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இதனுடைய பாதுகாப்போடு கடந்து மரணத்தை தூரமாக வைத்து ஜெயிக்கும் ஜாதியாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வாராக. உங்கள் 2 கரங்களை உயர்த்தும் போது இந்த வார்த்தையை ஜெபமாக உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் சத்துரு நிர்ணயித்த எல்லா தீங்கும் கர்த்தர் உங்களை விட்டு எடுத்து போடுவாராக. மரணத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எரேஸ் பண்ணுவாராக. தேக்கு நிலை அடைஞ்ச எல்லா குடும்பங்களுக்காக இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். மீண்டும் எழுந்து பிரகாசிக்கிற ஆற்றலை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. வருத்தம், சஞ்சலம், தவிப்பு, கையை உயர்த்துறவங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஒடிந்து போவதாக. இவர் 2 கரங்களை மேல உயர்த்தும் போது அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. எல்லா வியாதியையும் கர்த்தர் உங்கள் நடுவிலிருந்து எடுத்து போட்டு உங்கள் அப்பம் தண்ணீரை ஆசீர்வதித்து உங்களை மகத்துவமாய் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பைபிளினுடைய சில பங்குகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒன்றை நான் புரிந்து கொள்கிறேன். நடைமுறையில் அது ஏன் இல்லை என்பதற்கு என்னிடத்தில் எல்லா பதிலும் இல்லை என்றாலும், உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் தேவ பிள்ளைகளாயிருக்கிற உடன்படிக்கை பிள்ளைகளுக்கு நடக்கணும் என்ற அவசியம் இல்லை. புரிந்தவர்கள் இந்த ஆமென் சொல்வீர்கள். உலகத்தில் எத்தனை சம்பவங்கள் உருண்டு பிறண்டு வந்தாலும் நீங்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கும் போது அவைகள் உங்களை சேதப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை நான் கருதுகிறேன். வேதம் அப்படி காட்டுகிறது. ஏன்னா உங்களை கர்த்தர் முத்திரையிட்டு இருக்கிறார். அந்த முத்திரையிட்டவர்களை கர்த்தர் பாதுகாப்பார், நீக்கு போக்கு நல்குவார், தப்பி செல்லும் வழி காட்டுவார். உலகத்தில் சீற்றங்கள் வரும்பொழுது கூட அது நடுவே உங்களையோ கர்த்தர் மறைத்து பாதுகாப்பதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராய் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் இயேசு உங்களை கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் சாம்பலை கர்த்தர் சிங்காரமாக மாற்றுவார். ஆமென். அப்போ உடன்படிக்கையில் தான் இருக்கோம் என்று கடந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை நான் உங்க கூட பேசினதை நீங்கள் உங்கள் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். பாதுகாக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேசினேன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், உடன்படிக்கையில் இருக்கின்றவர்கள் உலகம் படுகிற எல்லா கஷ்டத்தையும் நாம் பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என நம்மை பாதுகாக்கிற ஒரு உடன்படிக்கை இருக்கு என்று பைபிள் சொல்லுகிறது. சில வசனங்களை வேகமாய் வாசித்து போகிறேன். உங்கள் சிந்தனை சிதறாமல், இங்கே இருந்து அமெரிக்கா போகாமல், ஆமென், வசனத்தின் மேல தியானம் உள்ளவர்களாய் இருங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவ வசனமும் வார்த்தையும் பாதுகாப்பும் தேவ பிரசன்னம் நிறைய தேவை. இப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக பிரசன்னத்தை சார்ந்தவர்களாக, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோடு கூட சிந்தனை செதறாதவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருங்கள். மலாக்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. Bring all your tithes into the storehouse, that there may be meat in mine house, and prove me now herewith, saith the Lord of hosts, if I will not open to you the windows of heaven and pour you out a blessing, and there shall not be room enough to receive it. கொடிய காலங்களில் கூட கர்த்தர் சொல்றார், நான் என் ஜனங்கள், என் உடன்படிக்கையில் இருக்கிறவங்களுக்கு பரலோகத்தின் பலகணிகளை திறந்து, இன் கிரைசிஸ் ஐ வில் bless you. நெருக்கத்தின் நடுவில் கூட உங்க களஞ்சியங்களை நிரப்ப என் தேவன் பரலோக பலகணிகளை திறப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். 11ஆம் வசனம் இப்படி சொல்றார், I will prevent, 11th verse 11, I will rebuke the devourer for your sakes. உங்க நிமித்தம். நான் 2 முறை உங்களை பார்த்து அதை சொல்லும் போது நீங்க ஆமென் சொல்ல. உங்க நிமித்தம். நீங்க யார் என்று அந்த பழைய ஏற்பாட்டை சொல்ற. நீங்க என் ஜனங்கள், நான் உங்கள் தெய்வம். நீங்க உங்களுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கு. ஆகையால் கர்த்தர் சொல்றாரு, நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க, நான் சிறையிருப்ப அனுமதிப்பேன், சிலதெல்லாம் நான் கட்டவிழ்ப்பேன். ஆனாலும் சொல்றேங்க, நான் மீண்டும் நீ இழந்த எல்லாவற்றையும், இழந்து போன வருஷத்தையும், வெட்டுக்கிளிகளும் கொட்டாங்குச்சிகளும் புசித்த எல்லாவற்றையும் நான் திரும்ப உங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணுவேன். பிகாஸ் ஐ எம் a restoring God.
11ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றார், பூமியில பல தீங்குகள் வந்தாலும் நான் உங்கள் நிமித்தம் உங்களுடைய செல்வ நிறைவுகளை சங்கரிக்கும் வேறுகளை நான் அவங்களை சங்கரிப்பேன்றாரு. He shall not destroy the fruits of your ground. கையை கொஞ்சம் நீட்டுங்களேன். உங்கள் நிலத்தின் கனிகளை சங்காரக்காரன் சங்கரிக்காதபடிக்கு நான் உங்களை பாதுகாப்பேன். எத்தனை பேருக்கு தெரியும், உலகத்தில் தீங்குகள் வந்தாலும் தன் உடன்படிக்கை பிள்ளைகளை என் தேவன் பாதுகாக்க வல்லவர் என்பதை வேதம் பல இடத்தில் சுட்டி காட்டுவதை மட்டும் சொல்லிவிட்டு நான் போகிறேன். Neither shall your vine cast her fruit before the time in the field, saith the Lord of hosts. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்ல போறேன், உங்கள் நிமித்தம் பல தீங்குகள் வந்தாலும் அது நடுவில் நான் உங்களை பாதுகாத்து உங்களுடைய நிலத்தையும் உங்கள் கனிகளையும் உங்கள் திராட்சை தோட்டத்தையும் உங்கள் களஞ்சியங்களையும் நான் ஆசீர்வாதமாய் வைத்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மலாக்கி 3ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம் வரும்போது இப்படி சொல்றார், then shall you return and discern between the righteous and the wicked, between him that serveth God and him that serveth not. ஆண்டவரே நீர் திரும்பும், ஆனா திரும்பும் போது என்ன செய்யும், நீதிமானுக்கும் அக்கிரமக்காரனுக்கும் நடுவில் நீர் ஒரு வித்தியாசத்தை வைக்கணும். உம்மை சேவிக்கிறவர்களுக்கும் உம்மை சேவியாதவர்களுக்கும் இடையில் நீங்க ஒரு வித்தியாசத்தை, ஒரு டிஃபரன்ஸை, ஒரு மார்க்கை நீங்க வைக்க வேண்டும். எத்தனை பேர் தெரியும், ஆண்டவர் என்னைக்கே உங்களை மார்க் பண்ணிட்டார். உங்க கண்களுக்கு மறைவாக உங்களை கர்த்தர் கால்வாரி ரத்தத்தால் முத்திரையிட்டு இருக்கிறார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன். அப்படின்னா தீங்குகள் வந்தாலும் I don't know, பிராக்டிக்கலா சிலது எனக்கு தெரியாது, ஆனா பைபிள் சொல்லுகிறது அது வரும்போதும் நான் அனுமதித்தாலும் அது நடுவில் கூட உங்களை நான் பாதுகாத்து, அது நடுவில் கூட உங்க கிரைசிஸ்ல உங்களை நான் அழகு பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்களேன் ஒரு ஆமேன். பக்கத்துல ஒருத்தரை திரும்பி பாருங்க, நான் அவங்க ஜனங்க அப்படின்னு கையை போய் சொல்லுங்க, அவர் எங்க தெய்வம்ங்க. அப்ப அவர் சில மார்க்க வைக்கிறார். மலாக்கி 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 1ஆம் வசனத்துல இப்படி சொல்றார், பயங்கரமான காலங்கள் வரும். For behold the day cometh, அந்த நாள் வரும், that shall burn as an oven, தீச்சூளையை போல எரியும் நாள் வரும். And all the proud, and all that do wickedly, அக்கிரமமையும் மேட்டிமையும் உள்ளவர்கள் shall become stubble, சாம்பலை போல் மாறுவார்கள். And the day that cometh shall burn them up, அந்த நாள் வரும்போது அவர்கள் எரிக்கப்படுவார்கள். Saith the Lord of hosts, that it shall not leave neither root nor branch. வேர் இல்லாம கிளை இல்லாம நான் எரித்து போடும் நாள் வரும் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆனா முன்னாடி நமக்கு சொல்றார், இதெல்லாம் வரும்போது என் பலனைகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதித்து உன் களஞ்சியங்களை பாதுகாத்து உங்கள் வேர்களை சங்கரிக்காமல், இதெல்லாம் வரும்போதும் முத்திரையிடப்பட்ட யாராவது இருந்தா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பைபிள் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் perilous times will come, மிகப்பெரிய அக்கிரமமான நாட்கள் வரும். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் சொல்லுகிறது, and you shall hear of wars, நீங்கள் யுத்தங்களை குறித்தும் யுத்தத்தின் செய்திகளை குறித்தும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். see that you be not troubled. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க வியாகுலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் 2 முறை உங்களை பார்த்து தான் சொல்ல போறேன். இந்த செய்திகள் எல்லாம் வரும், யுத்த செய்திகள் வரும், நோய்கள் வரும், கொள்ளை நோய்கள் பரவி வரும், பலவித கொடிய காலங்கள் வரும். ஆனா நீங்க ட்ரபிள்டா இருக்க வேணாம். ஏன்னா இன்னும் என் நேரம் வரவில்லை. எதுனா கர்த்தர் தம்முடைய எலெக்ட், தம்முடைய ரெமனன்ட், தம்முடைய உடன்படிக்கை பிள்ளைகளை பாதுகாத்து அதனுடைய நடத்துவதற்கு என் தேவன் சில சித்தங்களை வைத்திருப்பாரோ. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? 24:7ஆம் வசனம் சொல்லுகிறது, நேஷன் will rise against nation, ஜாதி ஜாதிக்கு விரோதமாகவும், நேஷன் நேஷனுக்கு விரோதமாகவும், ராஜ்யம் ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் எழும்புகிற நாள் சீக்கிரம் வரும். there shall be famines, பஞ்சங்கள் வரும், கொடிய நோய்கள் வரும், பூமி குலுக்கங்கள் வரும். இப்ப கொரோனா வந்திருக்கு, இனி என்னென்ன வருமோ எனக்கு தெரியாது. கடைசி நாட்கள் இதெல்லாம் வரும். ஆனால் கர்த்தர் சொல்றார், நீங்க ட்ரபிள்டா இருக்க கூடாது, இன்னும் என் முடிவு வரவில்லை, என பாதுகாப்பார் என்ற ஒரு விசுவாசம் உள்ளவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். surely end time shall be perilous times, but we are a covenant people, we are the children of God. ஏசாயா என்ன தெரியுமா சொன்னாரு? 60ஆம் அதிகாரத்திற்கு திருப்பும் போது முதல் வசனத்திலிருந்து arise, எழும்பி பிரகாசி, for the light is come and the glory of the Lord is risen upon thee. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை. இந்த கொரோனா காலத்து நடுவுல கையை உயர்த்துற உங்களை பார்த்து ஏசாயா சொன்னது சொல்ல, உங்க மேல கர்த்தருடைய மகிமை வந்து ஒலிக்கும்.
அதுக்கப்புறம் இப்படி சொல்றாரு, for behold the darkness shall cover the earth. காரிருள் இந்த பூமியை மூடும். gross darkness the people, ஜனங்களை மிகப்பெரிய காரிருள் மூடும். ஆனா but the Lord shall rise upon thee. இந்த இருளுக்கு நடுவுல ஒரு கூட்டம் ஜனம் இந்த பூமியில் இருப்பாங்க. அவங்க ஏன் ஜனம்ன்றாரு, அந்த ஜனத்தின் மேல, அந்த உடன்படிக்கை ஜனத்தின் மேல நான் எழும்பி பிரகாசிப்பேன், என் மகிமை உங்கள் மேல தெரிய பண்ணுவேன்றார். நீங்க சிலர்லாம் சொல்ற ஆமீன். இந்த காலகட்டத்தில் உங்களை பாதுகாக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு பின்னாடியே நான் நம்புறேன், இந்த கொடிய காலத்தை கடந்து போகிற, நீக்கு போக்கு நல்லுகிற, தப்பி செல்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து எரிந்த சாம்பலை கூட சிங்காரமாய் மாற்றி பாதுகாப்பின் சிறகில் கர்த்தர் உங்களை மறைத்துக் கொள்வார். Hallelujah. The Lord shall arise upon thee and his glory shall be seen upon thee. அதுக்கப்புறம் சொல்ல kings, next verse 3, and the Gentiles shall come to the light and the kings to the brightness. என்ன தெரியுமா சொல்றாரு, நெருக்கடியா இருக்குங்க, ஆனா அதுக்கு நடுவுல உங்களை ஒருத்தர் கூட அந்த விஷயம் பைபிளை கொஞ்சம் நம்பிடுவோமே, பிராக்டிகாலிட்டிக்கு வராதிங்க. இன்னைக்கு இல்ல, வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நெருக்கடி வரும், கொடிய காலம் வரும், காரிருள் வரும், ஆனா அதுக்கு நடுவுல உங்களை ராஜாக்கள் கூட உங்களை நடந்து வர்ற அளவிற்கு உங்களை உங்கள் சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன், என என் மகிமையை உங்க மேல நான் உதிக்க செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. அதுக்கப்புறம் 7ஆம் வசனம் சொல்றார், who are thee that fly as a cloud and as doves to their windows. ஆமென், ஹalleluya. 22ஆம் வசனத்தை சொல்றார், a little one shall become 1,000. இப்போ இந்த அதிகாரமே என்ன சொன்ன, காரிருள் மூடும், நெருக்கடிகள் வரும், ஆனா என் உடன்படிக்கை பிள்ளைகளே, சிறியவன் 1000 ஆகும். A little one shall become 1,000. சிறியவன் 1000, சின்னவன் பலத்த ஜாதியாக மாறுவான். I the Lord will hasten it in his time. பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, அவர் என் பட்சத்தில் இருக்காருங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேங்க. மரணங்கள் வாரிக்கொண்டு போகிற நேரம், தெருவோரங்களில் கூட இன்னைக்கு கிரிமேட்டோரியம்ல இடம் இல்லாம கியூல நின்று பிணங்களை இருக்கக்கூடிய கஷ்டத்தை கண்கூடாக நம்ம நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உடன்படிக்கையின் பாதுகாப்புக்குள்ள நான் வருவேன்னு சொல்ற, உன்னதமானவரின் மறைவில் வருவேன்னு சொல்றவங்க யாரா இருந்தா தலைமையில கையை தட்டி வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Protect us, O Lord. Hallelujah. நெருக்கடி இருக்கும், ஆனா சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும், நானே அதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். இதெல்லாம் இந்த வசனங்களை நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். என்ன தெரியுமா சொல்றாரு, சிலதெல்லாம் வரும், நானே அனுமதிப்பேன், இதெல்லாம் வந்தாலும் என் ஜனத்தை நான் எப்படியாவது பாதுகாப்பேன்றார். In this covenant you are not permitted to suffer what the world suffers. அப்படின்னா அதில் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, உலகம் படுகிற இந்த நெருக்கடியின் கஷ்டத்தை நீங்க படக்கூடாதான் அப்படின்னு பைபிள் சொல்லுதுங்க. சோகமான ஒரு ஆமீன், பரிதாபமா ஆமீன் சொன்னீங்க. நீங்க சொல்றத பார்த்து இல்லப்பா நாங்களும் போய் சேர்ந்துக்கிறோம் இல்லைங்க. எங்க தேவன் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி உங்களை மார்க் பண்ணி உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணி இருக்கீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எசேக்கியேலின் புஸ்தகத்துக்கு வரும்போது 9ஆம் அதிகாரம், எல்லாம் அந்த அதிகாரம் முழுதும் வாசித்தா நல்லா இருக்கும், பட் 6ஆம் வசனத்தை நான் எடுத்துக்கிறேன். இப்படி சொல்றார், ஸ்லே utterly old and young. எல்லாரும் வெற்றான்றார், மொத்த பேரும் கொன்னுடு, முதியவரையும் சரி இளவரையும் சரி யாரையும் விட்டு வைக்காத. இதுவரைக்கும் சொன்னார்கள் 60 வயசுக்கு மேலன்னு, இப்ப சொல்றாங்க 25 வயசுக்கு மேலே வருதான். யாரையும் விட்டு வைக்காத. old and the young, both maids and little children and women. நேற்று கேள்விப்படுகிறேன், தாய் தகப்பன் 3 வயசு குழந்தை எல்லோருமே கோவிட் சீரியஸா ஹாஸ்பிட்டலா ரஷ் பண்ணி அட்மிட் பண்ணப்பட்டாங்க. செய்தியை கேட்டு நான் ரொம்ப திடுக்கிட்டு போனேன். 3 வயசு குழந்தைக்கு கோவிட் சீரியஸ்னஸ், பிரெத்லெஸ்னஸ். என்னை கேட்கிற அன்பானவர்களே, வாழுகிற இந்த காலம் சரியில்லை. ஆனா இன்னைக்கு நான் ஏன் இந்த செய்தி உங்க முன்னாடி சொல்றேன்னா, எனக்கு ஒரே ஒன்று தான் தஞ்சம், கர்த்தரை நான் நம்பி இருக்கேன். இப்போ வாரிக்கொண்டு போகிற நியாய தீர்ப்பு, ஸ்லேதம் வெட்டுன்றார். women, children, maids, young, old எல்லாரும் வெட்டுங்கன்றாரு. பட் ஆனால் எல்லாரையும் கூட அந்த சத்தமா அந்த வார்த்தை சொல்லும் போது அந்த ஒரு வார்த்தையில் அபிஷேகம் இருக்குங்க. சும்மா லேசா சொல்லு, ஆனால்
எப்படி சொன்னீங்க நீங்க? புரியல. இதெல்லாம் வரும். வெட்டப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள், மரணத்தை காண்பார்கள். ஆனால் என்ன தெரியுமா சொல்? Come not near any man upon whom is the mark. யார் மேலையும் அடையாளம் இருக்கோ அவன் கிட்ட மட்டும் நீ வரக்கூடாதுன்றார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நான் 2 முறை சொல்வேன். கர்த்தரை நம்பி, வசனத்தை நம்பி சொல்றேன். என்ன நம்பியோ, நடைமுறை நம்பி சொல்லல. கர்த்தருடைய அடையாளம் மீட்கப்பட்ட உங்க மேல இருக்கிறபடினால் நான் ஜெபிக்கிறேன். எத்தனை தீங்குகள் வந்தாலும் உன்னை கர்த்தர் பாதுகாப்பாராக. எல்லாரையும் பாதுகாப்பாராக, எல்லோரையும் பாதுகாப்பாராக, தேசத்தை பாதுகாப்பாராக. ஆனா அது நடுவில் எனக்குன்னு ஒரு ஜனம் இருக்குன்றாரு. அவங்க மேல நான் ஒரு மார்க் வச்சிருக்கேன். Do not touch them and begin at my sanctuary. அந்த வெற்றதை இங்க தொடங்குன்றார் பீடத்திலேயே. And they began at the ancient men which were before the houses. அடையாளம் உங்க மேல இருக்கான். நீங்க முத்திரிக்கப்பட்டவர்கள், நீங்க சீல் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கர்த்தர் நிர்ணயிச்சிட்டார். நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருப்பீங்கன்னு கர்த்தருக்கு ஏற்கனவே தெரியும். இன்னைக்கு இந்த தலைமுறையில் இங்க இருப்பீங்கன்னு அவருக்கு தெரியும்னா, இதை தாண்டி தான் உங்க லட்சியக்கார இருக்குன்னா மரணம் கூட உங்களை பிரிக்க கர்த்தர் விட மாட்டார். சொல்லுங்களேன் ஒரு ஆமேன். ஏன்னா உங்க முடிவை துவக்கத்தில் அறிந்து நடத்துகிற தெய்வம். If you have a destiny that is not yet complete, என்னை குறித்து இன்னும் ஒரு நோக்கம் உண்டு என்று கர்த்தர் நினைச்சுப்பாரானா, அது கோவிட் அல்ல, எது வந்தாலும் அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் மரணம் உங்களை பிரிக்க கர்த்தர் விட மாட்டார். பாதுகாப்பு கீழே நான் வருவேன் சொல்றவங்க 2 கரங்களும் உயர்த்தி இதுவரையும் சொல்லாத ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கலாத்தியரின் புஸ்தகம், நான் பழைய ஏற்பாட்டை வாசிட்டனால ஒரு புதிய ஏற்பாட்டு வசனத்தை சொல்லி போறேன். Galatians 6 and 17. From henceforth let no man trouble me. பக்கத்துல சொல்லுங்க, என்ன ட்ரபிள் பண்ணாத. Don't trouble me, because for I bear in my body the marks of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளம், அவருடைய முத்திரை என் சரீரத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கிறபடினால் நீங்க யாரும் எனக்கு என்ன செய்யக்கூடாது. ஒரு சொல்ல மாட்டேங்க. பைபிள் எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இந்த காலகட்டத்தில் இந்த வசனங்கள் என்னை தேற்றத் தொடங்கியது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எசேக்கியலிருந்து கலாத்தியர் வரைக்கும் ஒன்றை பார்க்கிறோம். பூமியில் தீமைகள் பெருகி வரும்போதும் தன் உடன்படிக்கை பிள்ளைகள் தங்களை நோக்கி வேண்டி ஜெபிக்கிற தம் ஜனத்தை என் தேவன் பாதுகாக்க பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா வெட்ட வருகிற சங்கார தூதனுக்கு, உங்களை வெட்டுங்கன்னு சொன்ன வெட்ட வர்றவனுக்கு, அது வெட்ட வர்றது எதுவாயிருந்தாலும், அது யுத்தமோ, அது யுத்த செய்தியோ, அது என்ன கொடிய நோயோ எனக்கு தெரியாது. அந்த வெட்ட வர்றவனுக்கு உன்னுடைய அடையாளம் நல்லா தெரியும். அது உன்னை பார்க்கும்போது தாண்டிதான் போகும். அதனால்தான் எகிப்தில் சங்கார தூதன் வந்தபோது எந்த வீட்டின் மேல் அடையாளம் இருந்துச்சோ அந்த வீட்டுக்கிட்ட வந்தபோது அது தாண்டி போன. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேங்க உங்களுக்காக. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. எந்த தீங்குகள் உங்களை முடிக்கணும், வெட்டணும், கொல்லணும் வருதோ, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒரு அடையாளம் உங்கள் மேல், ஒரு உடன்படிக்கை அடையாளம் உங்கள் மேல் இருப்பதனால் அது உங்களை தாண்டி தான் போக வேண்டும். நீங்க இன்னைக்கு விசுவாசமா தான் என் கூட வரணும். I can be practical here. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுடைய மார்க், உங்களுடைய அடையாளம் உங்க மேல் இருப்பதனால் ஆமென், உங்களுக்கு யாரும் தீங்கு செய்யக்கூடாது. சிலர்லாம் லேசா உங்களை தொட்டு பார்த்தா கூட அதனுடைய எஃபெக்ட் இருக்குமாம். ஏன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென் 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 ஆமென். ஒரு சொல்ல மாட்டீங்களா? உங்க மேலையும் உங்க குடும்பத்தின் மேலையும் கர்த்தர் ஒரு மார்க் வச்சிருக்கிறார். நமக்கு இதை ரொம்ப ஈஸியா உங்களுக்கு காட்டணும்னா பைபிள்ல வேற ஒண்ணுமே இல்லை. எகிப்திற்கு போனா போதும். உங்களுக்கு தெரியும், பைபிள் கூட திருப்போன யாத்திரையாகவும் 8ஆம் அதிகாரத்திற்கு திரும்பும்போது மிகப்பெரிய வெட்டுக்கிளிகள், ஃப்ளைஸ், பக்கிகள் பறந்து பறந்து வருது. ஆமென். The whole land was corrupted. தேசம் முழுவதையும் பட்சித்து முடித்தது. யாத்திரை 9ஆம் அதிகாரம் வரும்போது அங்கே எகிப்தில் இருந்த
ஆடு மாடுகள், கேட்டில் ஆஃப் ஈஜிப்ட் டைட். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆடு மாடுகளோ சாகவே இல்லையாம். ஏன் அதுக்கு சோகமா? நாம் இன்னொரு முறை எகிப்தில் அன்றைக்கு மிகப்பெரிய வாதைகள் வந்த போது எகிப்தினுடைய ஆடு மாடுகள் எல்லாம் செத்ததாம். ஆனா இஸ்ரவேலின் ஆடு மாடுகள், பாஸ்டர் நீங்க சொல்றது கரெக்ட், ஆனா எந்துதான் செத்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. வினவர்னும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனா வசனம் அப்படி சொல்லுகிறது. கர்த்தர் அவர்களுடைய ஆடு மாடுகளை பாதுகாத்தார். கல்லுகள், ஹெயில் ஸ்டோன்ஸ் பூமியின் மேல கொட்டப்பட்டது. மிருகங்கள், மனிதர்கள் செத்தார்கள். 10ஆம் அதிகாரம் வரும்போது 22 மோசே தன் கரங்களை நீட்டினான் towards heaven, வானத்துக்கு நேரே தன் கரங்களை நீட்டினான். ஆமென். and there was thick darkness in all the land. தேசம் முழுவதிலும் மிகப்பெரிய காரிருள் உண்டாயிற்று. அந்த காரிருளுக்கு நடுவில் கூட தன் ஜனங்களை கர்த்தர் பாதுகாப்பதற்கு எத்தனை நம்புறீங்க? இது நூடே என் தேவன் என்னை பராமரிப்பார், பாதுகாப்பார், என்னை வழி நடத்துவார், என்னை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கை உள்ளவங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. 11ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் எனக்கு அது என்னமோ தெரியல, ரொம்ப பிடிச்சது. But against any of the children of Israel shall not a dog move his tongue. படிக்கலையா? என் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு நாய் கூட, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது, ஒரு நாய் கூட தன் நாவை கூட என்ன செய்யக்கூடாதான், அசைக்க கூடாது. against a man or a beast, that you may know how that the Lord doth put a difference between Egypt and Israel. என்ன தெரியுமா சொல்றாரு? என் ஜனத்துக்கும் அவங்களுக்கும் நான் ஒரு வித்தியாசத்தை வச்சிட்டனால நாய் கூட, நான் சொல்லல, நாயின்னு பைபிள் சொல்லுது. நாய் தான் தமிழ்ல இருக்கா? நாய் தான் போட்டிருக்காங்க. பாத்தீங்களாமா? நாய் கூட வாயை நசை கூட தான். நீங்க கர்த்தருக்குள்ள நிலைச்சிருந்து பாருங்களேங்க. ஆண்டவர் சொல்றார், என் ஜனத்துக்கும் பரவோனே உன் ஜனத்துக்கும் நான் ஒரு வித்தியாசத்தை வச்சிட்டேன். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? in this hard times. நான் என்ன சொல்ல வரேன்ற சொல்லிடுறேன். இப்போ அதில் யாரையும் அதெல்லாம் பண்ண நான் வரல. இந்த கொடிய காலத்தில் கூட நீங்களும் உங்க குடும்பம் நல்லா இருக்கும். யார் கஷ்டப்படுறாங்களோ தெரியாது, நீங்க வீடை கட்டுவீங்க. இந்த நேரம் இது தேவையா பாஸ்டர்? ஏன்னா இதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ஒரு வருஷத்துல 49 கல்யாணங்களை முடிச்சு வச்சோம். இன்னிலிருந்து ஜூன் 15க்குள்ள 23 கல்யாணம் நடத்தி வைக்கணும். வாரம் 2 வீடை கோவிட் சீசன்ல பிரதிஷ்டை பண்ணிட்டு தான் இருக்கோம். கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே இருக்காரு. அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன், என் சபை மக்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஒரு நெருக்கடியின் நடுவில், கிரைசிஸ்க்கு நடுவில், ஒரு மிகப்பெரிய அசைவுக்கு நடுவிலையும் ஏதோ ஒரு விதத்தில் என் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நாய் கூட தன் நாவை என்ன செய்யக்கூடாதான், ஏன் ஜனம்ன்றார். வா, ஒரு வழியே சொல்ல மாட்டீங்களாங்க? தேவன் மேல அன்புள்ளவங்க தான் ஒரு நல்ல ஏன் ஜனம். நாய் கூட என்னுடைய ஜனங்களை பார்த்து என்ன செய்யக்கூடாதான், வாயா செய்யக்கூடாது. சுமார் சொல்ல மாட்டீங்களா? God says I will put a difference அப்படின்னாரு. ஆபிரகாமோட கர்த்தர் இருந்தார். ஆபிரகாமின் காலத்தில் பஞ்சம் வந்தது. ஆபிரகாம கர்த்தர் கைவிடல. சத்தமாவே ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆபிரகாமின் காலத்தில் பஞ்சம் வந்தது. ஆபிரகாமை கர்த்தர் கைவிடல. ஒரு 5 வாட்டி சொன்ன டைம் ஆயிரம், வீட்டுக்கு போயிடலாம் பாருங்க. ஆபிரகாமின் காலத்தில் மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை வைத்தார். ஆபிரகாம் பஞ்ச காலத்தில் கூட கர்த்தர் ஆபிரகாமை கைவிடவில்லை. ஆபிரகாமின் பிள்ளையாயிருந்த ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் அவனுக்கு பிரத்யட்சமானார். அவனுக்கு உபத்திரவங்கள், நெருக்கடிகள் வந்தது, மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. எகிப்துக்கு போகலாம் என்று நினைத்தான். கர்த்தர் போகாத, கேராரில் தங்க என்று சொன்னான். எங்கே தங்கினானோ பஞ்ச காலத்தில் கூட கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்ததனால் அவன் வர விருத்தி அடைந்து ரஹபோத்தை கண்டான். சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு வாட்டி ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். பஞ்சத்தில் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். பஞ்ச காலத்தில் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. அவங்க பிள்ளையா இருந்த ஜேக்கபோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் காலத்திலும் பஞ்சம் வந்தது. ஆனா கர்த்தர் ஜேக்கபை கைவிடவில்லை. ஜேக்கபினுடைய பிள்ளையா இருந்த ஜோசப்பின் காலத்தில் அதை விட பெரிய பஞ்சம் வந்தது. ஆனால் கர்த்தர் யோசேப்பை கொண்டுதான் தன் சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. God is good in crisis.
நெருக்கடியில கவனன்ட் பீப்புள், தேவனை உண்மையா நம்பி அவர் கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் வாழுகிறவர்கள் அது எப்படின்னே தெரியலங்க செழிக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, ஐயா வாழ்வாதாரங்கள் எல்லாம் இழந்த காலகட்டத்தில் கூட எங்களை கர்த்தர் நல்லா வச்சிட்டாரையா, நாங்க நல்லா இருக்கோம். நிறைய வீடுகளை இந்த ஒரு வருஷத்துல நான் பிரதிஷ்டை பண்ணேன். கணக்கு போட்டு வேணா போட்டோ எடுத்து காட்டலாம். முந்தா நாள் ஒரு வீடை போய் வேப்பம்பெட்டில் பிரதிஷ்டை பண்ணோம். எல்லாம் அழகா வேற கட்டுறாங்க. எனக்கு தான் இப்போ போறாம இருக்கு, நம்ம அப்படி கட்டலையே அப்படின்னு. ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஐம் so happy today. நெருக்கடியிலும் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு, யோசேப்போடு இருந்த தெய்வம் கால்வரி சிலுவையினூடே கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் அதே உடன்படிக்கையில் இருக்கிற உங்களையும் கர்த்தர் பிரித்து. இந்த மாதிரி செய்தியெல்லாம் கேட்கும்போது அங்கே உட்காந்து என்னை பரிதாம பார்க்கக்கூடாது. இது வசனம் சொல்கிறோம் அப்படின்னு ஒரு ஆமேன்லாம் சொல்லி ஆமாம் ஆமாம் அப்படின்னு உங்களுடைய ஆவி இருக்கு பாருங்க, மாம்சத்தை ஜெயிக்கணும். நிறைய பேர் அங்கே உட்காந்து அந்த ஆமேன்னு சொல்லும்போது தெரியுது உங்கள் மாமிச ஆவியை ஜெயிக்குது. அப்படியே முடியல பாஸ்டர், சீக்கிரம் முடிங்க, அதுக்கு எதுக்கு வந்த நீங்கள் அவ எப்படி தெரியுமா பிரசங்க? ஆமாம்ல, ஆமாம் பைபிளில் சொல்லியிருக்க, ஆமாம் நாங்களும் கூட அப்படிலாம் இருக்கணும். இந்த மனுஷ ஆவி இன்னைக்கு கொந்தளிக்கணுங்க. இன்னிலிருந்து அடுத்த 7-8 வாரம் நடக்கிற சர்வீஸ்ல ஒருத்தர் கூட சும்மா இருக்கக்கூடாது. துதியின் சத்தம் உங்க வாயில் இருக்கணும், ஆர்ப்பரிப்பு உங்க வாயில் இருக்கணும், ஆவி பலனா இருக்கணும், மாமிசத்தை விட ஆவி உற்சாகமா இருக்கணும். உங்க ஹியூமன் ஸ்பிரிட்டே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா இருந்தா உங்க பிசிக்கல் நல்லா ஆயிரும். ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்பிரிட் வீக் ஆக கூடாது. அது உங்க வியாதிகளை கூட ஜெயிக்க வல்லது. If your spirit becomes stronger, you can overcome the diseases of your body என்று நான் நம்புகின்றேன். அவர்களே சொல்ல மாட்டீங்களா? Somehow they flourished. Hallelujah. 47 அதிகாரம் ஆதியாகமம் வரும்போது when money failed in Egypt, பைபிள் சொல்லுது when money failed in Egypt, money failed in the land. மணியே ஃபெயில் ஆச்சா? மணி பிரதர் இல்ல, மணி மணி ஃபெயில்டு அப்படின்னா பணம் கூட உதவாம போன காலம் இருக்குதான். பணம், சோறு இல்லை, தானியம் இல்லை, பால் இல்லை, பொருள் இல்லை. பணம் இருந்தும் பணத்தால் எதையுமே சாதிக்க முடியாத நேரம் வந்த போது எல்லா எகிப்தியர்களும் எங்கே வந்தார்களாம்? ஒரு உடன்படிக்கை பிள்ளை அண்டை வந்து எங்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று கேட்ட வரலாறு ஆதியாகமத்தில் இருக்கின்றதே. என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த உடன்படிக்கை உங்க மேல இருக்குமானால் இன்னைக்கு நான் சொல்ல, நெருக்கடி நடுவிலும் உங்க பிள்ளைகளை கர்த்தர் அழகு பார்ப்பார். நெருக்கடியில் எகிப்தியர்கள் வந்தார்கள். எங்கே? ஆபிரகாமின் கொள்ளு பேரன் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லையா, ஆகாரத்தை கொடுங்கள் என்று கேட்டார்கள். சொல்லுங்களேன் ஒரு ஆமென். நான் 3 முறை சொல்ல பாருங்க. நெருக்கடி நடுவில் நீங்களும் உங்கள் சந்ததிகளும் பலத்து எழும்புவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பலத்த ஜாதி, செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆஸ்தியும் அதுக்காக நாங்கள் இல்லை, ஆஸ்திக்காக நாங்கள் இல்லை, ஐஸ்வர்யத்துக்காக நாங்கள் இல்லை, பணத்துக்காக நான் இல்லை, 4 பேர் கொடுக்கிற செல்வத்துக்காக இந்த ஊழியம் இல்லை, அதுக்காக ஊழியம் செய்ய மாட்டோம். ஆனா வசனம் ஒன்று சொல்லுகிறது, நெருக்கடியின் நடுவில் கூட என் கர்த்தர் உங்களை முத்திரையிட்டு பாதுகாத்து உங்களை செழிக்க செய்வார். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க. ஜோசப் gave bread to them in spite money failed. பணம் இருந்து கூட பிரயோஜனம் இல்லாத காலத்திலும் ஒரு உடன்படிக்கை பிள்ளை ஊருக்கே ஆகாரம் கொடுத்தான். நாளொன்று வரட்டுங்க, கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் நியூ லைஃப் சர்ச் மக்கள் அள்ளி கொடுக்கிற நாள் வருவதாக. பாஸ்டர் இது உங்களுக்கு பாஸ்டர், மிச்சம் இதெல்லாம் ஊருக்கே கொடுக்கிறேன்னு அள்ளி கொடுக்கிற நாள் உங்க வாழ்க்கையில வரட்டும். இந்த உடன்படிக்கை நம்ம அதுக்குள்ள இருக்கணும். இப்படி 2-3 கருத்தை சொல்லிட்டு என் வார்த்தையை முடிச்சிடறேன். ஒன்று, அப்படி அந்த உடன்படிக்கையில் வாழ விரும்புகிறவர்கள் தீமையை வெறுத்து வாழ வேண்டும். யாருக்கும் தீங்கு செய்யாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் முத்திரையிடப்பட்டவர்கள் யார் மேலேயும் நீ கையை வைக்க கூடாது. டோன்ட் டச் மை பீப்புள் that are marked. நம்ம வாழுகிற இந்த வாழ்க்கையில தீங்கு என்ன தொடக்கூடாதுன்னா, நான் தீங்கு பிறருக்கு
செய்யக்கூடாது. நல்லா தானே சொல்லி கொடுத்தேன். இப்படியே உட்காந்து கணக்கு போட்டு இங்கே போகும்போது எப்படி அவனை கவுக்கலாம் அப்படின்னு அந்த எண்ணமே உனக்கு இருக்கக்கூடாது. அவன் எனக்கு தீங்கு செஞ்சா கூட அவன் நல்லா இருக்கட்டும்னு விட்டுரு. ஏன்னா அப்படி நம்ம செய்யவே கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்க மேல ஒரு அடையாளம் இருக்கனால நீங்களும் உங்களை தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்ளணும். முடிந்த அளவிற்கு எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. தீமைன்னு வரும்போது பின்வாங்கிக்கோங்க. யாருக்கும் தீங்கு செய்யாதீங்க. இன்னைக்கு நீங்க செய்யற தீங்குகளின் விளைவுகள் மீண்டும் அது அறுவடையாக உங்களுக்கு வருவதற்கு ஏதுவாய் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. முடிஞ்ச அளவிற்கு நன்மை செய்து வாழுங்கள். கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார். பிடிக்கலனா கூட தூரம் போயிருங்க, தீங்கு செய்யாதீங்க. ஆமேன். இதுக்கு இவ்வளோ அழகான ஆமேன் சொன்னீங்க வாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீதிமொழிகள் 8:13 இப்படி சொல்லுகிறது, The fear of the Lord is to hate evil. கர்த்தருக்கு பயப்படுவதே தீமையை வெறுப்பது. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்க பாதுகாப்பு எனக்கு முக்கியம்னு கருதி தான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். எந்த விதத்திலும் தீங்கு நம்மளையோ நம்ம குடும்பத்தையோ நம்முடைய சந்ததியை அடையாமல் இந்த காலகட்டத்தில் மரணத்தை தாண்டி அடுத்த வெற்றி கரையில் நின்று நம்ம நன்றி பாடலை பாடி ஆனந்த கண்ணீரை வடிச்சு கர்த்தர் தந்த அனுகிரகங்களை நான் கொண்டாடுவேன்னு சொல்றவங்க இருந்தா ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். தீங்கு செய்யாதே. The fear of the Lord is to hate evil. கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னா தீங்கு செய்யாதீங்க. பிடிக்கல ஓரம் வாங்க. யாருக்கும் தீங்கு செய்யாதிருங்கள். அல்லேலூயா. ஆமென். 2, நீங்கள் இந்த காலகட்டத்தில் கர்த்தரால பாதுகாக்கப்படணும்னா என்னையும் கர்த்தர் கைவிட மாட்டார் என்ற வசன வெளிப்பாடு நமக்கு வேணும். எத்தனை பேருக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு, யாருக்கு என்ன நடக்குதோ யாருக்கு நடக்காமல் இருக்கட்டும், நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஆனா என்னை பொறுத்த மட்டும் எனக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார். அந்த வெளிப்பாடு உள்ளவங்க மட்டும் பலத்த ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நாங்க கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்கிறபடினால் கர்த்தர் எங்களை விடுவிப்பார். அவர் என்னை கைவிட மாட்டார். விரியன் பாம்பின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் மிதித்து நடந்தாலும் உன்னதமானவருடைய செட்டையின் மறைவிடத்தின் நிழலில் அவர் எங்கள் கூட இருக்கிறபடினால் அந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கணும். பக்கம் சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் ஆகாதுங்க, நான் முரட்டா சொல்லலைங்க, வசனத்தை நம்பி சொல்லுகின்றேன். You must have a revelation that everything shall be well with me. அடுத்த முறை ஏதாவது தீங்கு வந்து வாசலை தட்டும் போதும் சொல்லு, நான் தேவ பிள்ளை, நான் ரத்தத்தால மீட்கப்பட்டவன். I am a blood begotten child of God. I am born again. I am blessed. I am healed. I am the redeemed child of God. I have a covenant. Praise the Lord. Hallelujah. Amen. அந்த வெளிச்சத்துல நீங்க நடக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 8:12 சொன்னார், Then spoke Jesus unto them, saying, I am the light of the world, and he that followeth me shall not walk in darkness, but shall have the light of life. ஜீவனின் வெளிச்சம் உங்களுக்கு தருவாராம். என்னை பின்பற்றீங்களா? என் கூட வர்றீங்களா? என் கூட வர்ற உங்களை பார்த்து சொல்றேங்க, இந்த பூமியில இருள் இருந்தாலும் நான் உங்களுக்கு வெளிச்சம். நீங்க ஒரு நாளும் இருள நடக்கவே. இன்னைக்கு கையை உயர்த்துங்கள மேல. இயேசுவை பின்பற்றி நடக்கிற உடன்படிக்கை பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், பூமியில் எவ்வளவு காரிருள் இருந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. ஏன்னா நான் உனக்கு ஜீவனின் வெளிச்சமாய் இருப்பேன். இருப்பார் என்ற அந்த வெளிப்பாடு உள்ளவங்க மட்டும் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். 12:35 அதை யோவான் சுவிசேஷத்தில் சொல்றார். Then Jesus said unto them, Yet a little while is the light with you. Walk while you have the light, lest darkness come upon you. For he that walketh in darkness knoweth not whither he goeth. இன்னைக்கு அந்த வெளிச்சம் உங்க கூட இருக்குன்னா அந்த வெளிச்சத்திலேயே நடக்க கத்துக்கோ. இருள நடக்கிறோம், எங்க போறான்னு தெரியாம நடந்துட்டு இருக்கான். நீ வெளிச்சத்தில் இருக்க, வெளிச்சத்துல நட. இப்ப சர்ச்சில் இருக்க அல்லேலூயா சொல்லு, வசனத்தில் இருக்க தியானமாயிரு. தேவன் அசைவாடும் போது ஏனதானன்னு இருக்காத. நீ கர்த்தர் உங்களை வெளிச்சத்தில் வச்சிருக்கார, வெளிச்சத்திலேயே நடங்க, பாதுகாக்கப்படுவீர்கள். ஒரு சொல்ல மாட்டீங்களா? நான் 3வது 4வது இப்படி சொல்ல விரும்புறேன். நம்ம பாதுகாக்கப்படணும்னு உங்க கூட பேசிட்டு இருக்கேன். பைபிள்ல ஒரு சத்தியம் உங்களுக்கு தெரியும். ஆதியாகமத்தில் நம்ம வாசித்திருக்கோம் நிறைய முறை, திரும்ப நான் வாசிக்க விரும்பல. பூமி உள்ள வரை மண்ணுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும். எத்தனை மண்ணு வச்சிருக்கீங்க? முதல்ல மண்ணே கிடையாது. மண்ணுன்னா நிலம். ஓகே,
பூமி உள்ள வரை விதைப்பதும் அறுப்பதும் இருக்குன்றத ஒருத்தரும் மறக்கக்கூடாது. நீங்க விதைச்சிங்கன்னா என்ன செய்வீங்க? அறுப்பீங்க. நீங்க ஆரஞ்சு விதைச்சா மாங்காய் வருமா? வராது. என்ன வரும்? பூமி உள்ள வரை விதைச்சா அறுப்பீங்க. என்ன விதைக்கிறீங்களோ அறுப்பீங்க. அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டேன், தீமையை மட்டும் என்ன செய்யாதீங்க, விதைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க கலாட்டா பண்ணிட்டு கூத்து பண்ணிட்டு போயிடுவேன், அது வரும் உன்னை தேடி. எங்களெல்லாம் ஒன்றும் பண்ணாது, வரும். ஏன்னா பூமி உள்ள வரை யாருக்கும் தீமையை செய்யாதிருங்கள். சொல்ல மாட்டீங்களா? யாரையும் தப்பா கூட பேசாதீங்க. அவங்க ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்ச அவங்கள கூப்பிட்டு அறிவுரை சொல்லுங்க. அவங்க அறிவுரை சொல்லிட்டு அப்புறம் 10 வீட்டில் போய் சொல்லிட்டு இரு. You have to do good. உன் சகோதரன் கஷ்டப்படுறான் அல்லது விழுந்துட்டானா அவனை அரவணைச்சுக்கோ, அவனுக்கு நன்மை செய். அவனை பற்றி போய் ஊரெல்லாம் சொல்லி கொளுத்தாத, அவனை பாதுகாத்துக்கோ. என் சகோதரனை தூக்கி நிறுத்துவேன்ற விசுவாசம் அவனுக்கு இருக்கட்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் தேவன் மாறாதவர். இன்னைக்கு யார் காலையாவது நீ இழுத்தா நாளைக்கு உன் காலை அவங்க கண்டிப்பா யாரை கொண்டாவது இழுக்கிற சூழ்நிலை வரும். ஏன்னா பூமி உள்ளவரை விதைப்பதும் அறுப்பதும் இந்த பூமியில் இருந்துட்டு இருக்கும். சின்ன குழந்தை கூட தீமை செய்யாதீங்க, சத்ரு கூட தீமை செய்யாதீங்க. ஹல்லேலூயா. விதைக்கும் அறுப்பும் இருந்தது. ஆண்டவர் நெருக்கடியின் நடுவில் கூட தன் ஜனங்களை ஆசீர்வதித்தார். இந்த பாதுகாப்பு நெருக்கடியின் நடுவில் செழிக்கின்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கும் எனக்கு இருக்கணும்னா, ஆண்டவர் ஒன்றை சொன்னா அதை நம்ம செய்யணும். If God gives you an instruction, ஒரு வார்த்தை கடவுள் உங்களுக்கு சொல்லிட்டாருன்னு தெரிஞ்சா அதை தாமதப்படுத்தாதீங்க, அதை செய்யுங்க. போன வாரம் நம்ம 26ஆம் அதிகாரத்தை பேசணும். ஆதியாகமம். பஞ்சம் வந்துடுச்சு, கிரைசிஸ் வந்துடுச்சு, நெருக்கடி வந்துடுச்சு. ஈசாக்கு சொல்றார், நான் போறேன், நான் ஊரை விட்டு போறேன், ஏன்னா அங்க தண்ணி இருக்கு, அங்க நீல நதி இருக்கு. ஆண்டவர் சொன்னார், நீ போவாத. ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் போனாலும் செழுமை நடுவில் இவன் வறுமையா இருப்பான். ஆனா என் வார்த்தை கேட்டா வறுமை நடுவில் கூட நீ செழிப்பா இருப்ப. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சோ 26ஆம் அதிகாரம் போதும்போது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றார், கர்த்தர் அவனுக்கு தோன்றி பிரத்யட்சமாகி, ஆமென், ஈசாக்கே நீ என்ன செய்யாத, போவாத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை, அந்த அறிவுரையை, அந்த வார்த்தையை ஈசாக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படிந்ததுனால பஞ்சகாலத்தில் கூட கர்த்தர் அவனை கைவிடவில்லை. ஒரு சொல்ல மாட்டீங்களா? 12ஆம் வசனம் வரும்போது வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். And Isaac sowed in the land and received in the same year 100-fold and the Lord blessed him. எத்தனை பேர் கர்த்தர் சொன்னா நான் செய்வேன்னு சொல்றவங்க? ஆவடி விட்டே போகாதன்னு சொன்னா ஆவடியில இரு, ஆவடி விட்டு போன்னு சொன்னா போயிரு. அவர் உனக்கு என்ன சொல்றாரோ சொல்வதை செய்வராய். அது வேணா, அந்த கல்யாணம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டாருன்னா விட்டுரு, மலை மேல போய் தொங்கி நான் அவ்வளவுதான் கட்டுவேன்னு கட்டி தொலைஞ்சு சாவாத. கர்த்தர் அறிவுரை சொல்றாருன்னா அவரை இப்பயே பார்த்துட்டாரு, 10 வருஷம் முன்னாடி என்ன கதியில் இருப்பேன்னு. சொல்ல மாட்டீங்க. சோ ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான், அவன் விருத்தி அடைந்தான். 13-14 வசனம் சொல்லுகிறது, அவன் கீழ்ப்படிஞ்சனால பாருங்க. 13, the man waxed great, மகா பெரியவனாயிட்டான். He went forward and he grew until he became very great. Great மட்டும் இல்ல, very great. He had possession of flocks, ஆடு மாடுகள் ஏராளம். எங்க பஞ்ச காலத்துல. எத்தனை பேர் நம்புறீங்க நெருக்கடி நடுவில் என் தேவனால உங்களை ஆசீர்வதிக்க முடியும், உன்னை உயர்த்த முடியும், பாதுகாக்க முடியும், நிலைநிறுத்த முடியும் என்று நம்பி கர்த்தரை மட்டும் நான் நம்பி இருப்பேன். பஞ்சங்கான கர்த்தர் சொல்வதை தான் செய்வேன். And great store of servants and the Philistines envied him. அவனுக்கு இருக்கிற செழுமையை கண்டு பஞ்சத்து நடுவில் வெப்ரா இப்படி இருக்கான்னு சொல்லி பிலிஸ்தியர்கள் அவனை பொறாமைப்பட்டார்கள். சொல்ல மாட்டீங்களா?
ஆமென். 22ஆம் வசனம் வரும்போது அவன் ஒவ்வொரு கிணறா நோண்டிட்டே போறான். 22ஆம் வசனம் போது, and he removed from thence and digged another well, and for that they strove not, and they called the name of it Rehoboth, and he said, for now the Lord hath made room for us, and we shall be fruitful in the land. 24ஆம் வசனம், and the Lord appeared unto him the same night. அதே ராத்திரியில் மீண்டும் கர்த்தர் ஈசாக்குக்கு பிரத்யட்சமாகி and said, I am the God of Abraham thy father. உடன்படிக்கை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Fear not, for I am with thee, and I will bless thee and multiply thy seed for my servant Abraham's sake. 25ஆம் வசனம் வரும்போது, and he built an altar there and called upon the name of the Lord and pitched his tent there, and there Isaac's servants digged a well. 26, 27, 28ஆம் வசனம் வரும்போது, and they said, யார் said? Who said? Philistines said. ஒன்னும் கவனிக்கிறது இல்லை. இவ்வளவு நேரம் கடவுள் பஞ்சகாலத்தில் அவனை ஆசீர்வதிச்சிட்டே இருக்கார். பக்கத்தில் நெருக்கடிலாம் என்ன உயர்த்துவாருங்க. நான் சொல்ற சில வார்த்தைகள், ஆமே, நெருக்கடிக்கு நடுவில் உங்க செல்வத்தை ஆசீர்வதிப்பார், உங்க களஞ்சத்தை நிரப்புவார், உங்க பிள்ளைங்க எதிர்காலத்தை பிளான் பண்ணுவார், உங்க வீழ்ச்சியை வெற்றியா மாற்றுவார், உங்க சாம்பலை செங்கரா மாற்றுவார். உங்க மேல ஒரு மார்க் இருக்கு, ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். உலகத்தில் நடப்பதெல்லாம் நடக்கும்போது நடப்பதுக்கு நடுவில் உன்னை கர்த்தர் வாழ வச்சு அழகு பார்ப்பார். இப்ப பிலிஸ்தியர்கள் பஞ்சகாலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்த இஸ்ரவேல் ஈசாக்கை பார்த்து சொல்றார்கள், we saw certainly that the Lord was with thee. உன் கூட அவர் இருக்கிறார் என்பதை. இருக்கீங்களாங்க? இன்னைக்கு சீக்கிரம் நீங்க கர்த்தரை நம்பி நிக்கிற உங்களை பார்த்து உங்களை சுற்றி ஏளனம் பண்ணவங்க கூட, உங்க கிணற மூடினவங்க, ஈசாக்கே உன்னை கைவிட்டவங்க, உன்னை கிட்ட போராடினவங்க, உன்கிட்ட வழக்காடின ஈசாக்கே உன் சத்துருக்கள் கூட உன்னை பார்த்து சொல்வார்கள், நாங்கள் ஒன்றை பார்க்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இப்ப நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிப்போம், நமக்குள்ள விரோதம் வேணாம். ஒரு சொல்ல மாட்டீங்களா? The Lord had a covenant with them. 29 that thou will do us no hurt. நீ எனக்கு எந்த இதுவரைக்கும் அவங்க தீமை செஞ்சாங்க. That thou will do us no hurt as we have not touched thee. நாங்கள் உன்னை தொடவே. இவ்வளோ கூத்து பண்ணிட்டு சொல்றாங்க, நாங்க தொடலையாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடணும்னு நினைச்சிருக்கானுங்க. ஆனா as we have done unto thee nothing but good and have sent thee away in peace, thou art now the blessed of the Lord. இவ்வளோ ஆழமான வார்த்தைகள். பிலிஸ்தியர் சொல்றாங்க, நாங்க உனக்கு எந்த தீமையும் செய்யல, உன்னை தொடவும் இல்லை. சண்டை கண்டு போட்டாங்க. ஆனா இப்போ உன்னை சமாதானத்தோடு அனுப்புகிறோம், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவஜனமே. நீங்க தேவஜனம் என்ற உணர்விலும், நாங்கள் உடன்படிக்கை பிள்ளைகள் என்ற உணர்விலும், கர்த்தர் சொன்ன வார்த்தை கேட்டதை செய்கிற பங்கிலும் நீங்கள் உறுதி உள்ளவர்களாக இருப்பீர்களே. ஆனால் கொஞ்சம் சலசலப்புகள், போராட்டங்கள் வரும். ஆனா நீங்க உறுதியா விசுவாசத்தில் நின்றீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் எல்லோரும் உங்கள் தேவன் பெரியவர் என்று சொல்லும் அளவிற்கு உங்களை ஆசீர்வதித்து அழகு பார்க்க நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர் என்பதை நான் நம்புகிறேன். அவர்களே சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் அந்த எசேக்கியேல் 9 படிக்கும்போது சின்னவர்கள், பெரியவர்கள், வேலைக்காரர்கள் எல்லாரையும் வெட்டுன்னு சொன்னும்போது, யார் மேலே என் அடையாளம் இருக்கோ அவர்களை என்ன செய்யாத, வெட்டக்கூடாது என்று சொன்ன அந்த வார்த்தை பார்க்கும்போது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இருக்கீங்களா? பரிதாபப்பட்டு கூட ஒருத்தனை ஊற்றாதன்றார், கொன்னு கூச்சிரு. எசேக்கியேலுடைய அந்த வார்த்தையில அந்த ஸ்லேயர், கொல்லுகிறவனுக்கு சொல்றார், கில் எவரிபடி, யங் ஓல்ட், குழந்தை கூட பார்க்காது, ஃபினிஷ் தம். ஆனா யார் மேல அடையாளம் இருக்கோ அவங்கள மட்டும் நினைச்சக்கூடாது, தொடக்கூடாது. அப்படின்னா அங்க என்னன்னா, உன் பரிதாபம் கூட தப்பு உன்னை தப்பு வைக்காது, உடன்படிக்கை தான் உன்னை தப்பு வைக்கும். புரியல உங்களுக்கு? அவன் பாவங்க, அந்த சிஸ்டர் ரொம்ப அழுவுதுன்னு ஊற்ற சொன்னாரா? அங்க சொல்றாரு, நீ குழந்தைன்னு கூட பார்க்காதன்றார், வேலைக்காரன்னு பார்க்காத, ஆண் பெண் என்று பார்க்காத, வெட்டி குவிச்சிருன்றார், முடிச்சிரு. ஆனா அடையாளம் யார் மேல இருக்கோ நெருங்காதன்னாரு. இருங்க இருங்க இருங்க, நீங்க இதுவரையும் சொல்லாத ஒரு 5 அல்லேலூயா கையை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க உடன்படிக்கை பிள்ளைகளா இருப்பீர்களே ஆனால் துதியின் சத்தத்தோடு, come on, oh magnify the Lord with me, let us exalt his name together. God is good, God is good, Yahweh Yahireh. Hallelujah.
என் ஆண்டவருக்கு தெரியும் தன் ஜனத்தை, தன் ஜனத்துக்கு தெரியும் என் ஆண்டவரை. எத்தனை பேருக்கு உங்க ஆண்டவரை தெரியும்? ஒரு கதையை சமீபத்தில் படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த டூரிஸ்ட் எல்லாம் போவாங்க எருசலேமுக்கு, இஸ்ரவேலுக்கு. அப்போது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாராம் மெய்ப்பன். அப்போ அந்த மெய்ப்பன் கிட்ட ஒரு டெஸ்ட்டுக்காக ஒரு டூரிஸ்ட் சொன்னாராம், யோ இன்னும் நீ விசில் அடிச்சாதான் ஆடும் பின்னாடி வருமா, அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி என் மேலே போடேன், ஆடு என் பின்னாடி வரும் பார்க்குறியான்னாராம். சரி போட்டுக்கோன்னு ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு கொம்பெல்லாம் கழட்டி கொடுத்துட்டாராம். கொடுத்துட்டு இவர் கீன்னு அடிக்கிறாராம், ஒரு ஆடும் வரலையாம். ஆனால் ட்ரெஸ் இல்லாமலே இவர் விசில் அடிச்சாராம், மொத்தம் ஆடும் வந்துச்சான். புரியல நான் என்ன சொன்னேன்னு. எந்த வேஷம் போட்டாலும் அங்கே வேகாதுங்க. என் தேவனுக்கு முத்திரையிடப்பட்ட தன் ஜனங்களை நன்றாய் தெரியும். அவருக்கு தெரியும், உன் வீடு தெரியும், உன் சந்ததி தெரியும். நம்ம ஒன்று செய்வோங்க, இந்த நாட்களில் உடன்படிக்கை நடப்பதை தவறாமல் கர்த்தருக்கு பயந்தவர்களாய், தேவ ஜனமாய், சிறகின் நிழலில் வந்து நின்று பரிசுத்த ஜாதியாய் கர்த்தர் விரும்பும் பங்குகளை நிற்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எல்லாவற்றுக்கும் மேல இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்க மேல் இருப்பதற்கு நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். நீங்கள் அபிஷேகத்தில் நிலைக்க வேண்டும். anointing of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய நிலைக்கிறவர்களா இருக்கணும். 105 சங்கீதத்தினுடைய 15 வசனம் சொல்லுகிறது, touch not my anointed. அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னுடையவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொடாதீங்கன்றார். இருக்கீங்களா? நான் தீங்கை பற்றி தானே பேசிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு தீங்கு உங்களை தொடக்கூடாதுன்னா, நீங்க அதனால தான் சொன்ன சர்ச்சில் நீங்க சும்மாலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. டச் நாட் மைன் அனாயிண்டட், என் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்க என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அப்படின்னா அப்போ நீங்க யாரா இருக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கணும். எப்படியெல்லாம் விளக்குறது எனக்கு தெரியாதனால சிம்பிளா இப்படி சொல்லிடுறேன். ஆமென். உங்க அபிஷேகத்தை அனுதினமும் இருக்கீங்களா, கவனிக்கிறீங்களா? நான் முடிக்க மாட்டேங்க, நீங்க ஆமேன் மெல்லமா சொன்னா நான் முடிச்சிருவேன், நீங்க வீட்டுக்கு போயிடலாம் நினைக்கிறீங்க. இருங்க, உங்க அபிஷேகம் அனுதினமும் புதுப்பிக்கப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை தொடர்ச்சியாக செய்த அந்த அபிஷேகத்தை நீங்கள் புதுப்பித்து கொண்டே இருக்க. எப்படி சொல்றது, ஒருவேளை நீங்க காலையில எழுந்து அப்படியே கையை தட்டி வீட்டில் நடனமாடி பாடினாதான் உங்களுக்குள்ள அந்த அபிஷேக நிறைவுகள் இருக்குன்னா அதை நீங்க விடாம செய்யுங்கன்றாரு. அல்லது நான் பைபிளை திறந்து சில பகுதிகளை படிச்சா எனக்குள்ள ஒரு அபிஷேகம் எழுதுனா அந்த படிக்கிறத விட்டுறாதீங்க. அல்லது சர்ச்சில் நான் பாஸ்டர் பேசும்போது அப்படி வசனத்தை கேட்டு வசனத்துக்கு ஆமேன் சொல்றவா இருப்பீங்கன்னா அந்த நீங்க நிறுத்தாம செய்யுங்க. அல்லது எனக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து நன்றி பலிகளை செலுத்துவது என் பழக்கம் என்றால் அதை நிறுத்தாதீங்க. அல்லது நான் காலையில் எழுந்து என் அறையை பூட்டி 1/2 மணி நேரம் அனுதினமும் ஜெபித்தால் எனக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னா அந்த ஜெபத்தை நிறுத்தாத. சொல்ல மாட்டீங்களா? renew the anointing. அப்படி இருக்கணும் ஃபயர் பிராண்டா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனா நீ உன்னை தொடக்கூடாது. அப்ப நீ தொடாம இருக்கிறதுக்கு என்ன அங்க ரகசியம்? அபிஷேகம். அந்த அபிஷேகம் ரெனியூ பண்ணிட்டே இருக்கணும். காலையில முடி கிருபையும் இரவுல முடி சத்தியத்தையும், ராச்சாமத்திலும் பாட்டை பாடுவேன், என் படுக்கையிலும் உம்மை நினைப்பேன். keep it anointed, keep it renewed. இந்த காலகட்டம் கொடிய காலங்க. இனி என்னென்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. ஏன் அரசாங்கம் கூட தெரியாம இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பரவல்கள் ஏராளமா இருக்கு. இது நடுவுல உங்க ஆவி உற்சாகமா இருக்க, உங்க அபிஷேகத்தை காத்துக்கொண்டு அந்த அபிஷேகம் புதுப்பிக்கப்படுவதற்கு என்ன செய்யணுமோ. ஹalleluya, thank you lord. தேவன் மேல இருக்கிற அன்பை தைரியமா வெளிப்படையா நீங்க சொல்லணும். ரோமர் 1:16 சொல்லுது, for I am not ashamed of this gospel. இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். என்ன, அதுதான் என் ரட்சிப்புக்கு வல்லமை. பக்கத்துல ஒருத்தர் நல்லா இயேசுதாங்க ஆண்டவர். இன்னைக்கு அந்த உனக்கு பிடிக்காத சொந்தக்காரி வருவா பாட்டு வீட்டுக்கு, அந்த வாசலண்ட நிற்கும் போதே ஸ்தோத்திரம் இயேசுவே ஆண்டவர், அவ பல்ல கடிப்பா பாரு, தைரியமா சொல்லு, அன்பால சொல்லு, வம்பால சொல்லாதீங்க. ஏன்னா நீ என்னைக்கு உங்க சுவிசேஷத்தை குறித்து, உங்க ஆண்டவரை குறித்து அவர் மேல வச்சிருக்கிற அன்பை வெட்கப்படாமல் வெளிப்படுத்துகிறீர்களோ அதுவே உங்களுக்கு ரட்சிப்பாம். ஏன்னா என்னை அறிக்கை செஞ்ச நான் உன்னை அறிக்கை செய்வேன்னு சொன்ன ஆண்டவர். openly confess, openly declare your love and affection for Jesus. That comes as salvation, that comes as protection.
அதனால தான் 8:31 ரோமரில் பவுல் சொன்னார், இவை எல்லாவற்றிலும் நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளு. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர். 31 சொல்றார், முற்றிலும் ஜெயம். எல்லாம் எது வந்தாலும் கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் என்னை எதிர்த்து நிற்பவன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே 38ஆம் வசனம் வரும். பட்டியலை கொடுக்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் தூதரானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் துரைத்தனமானாலும் வல்லமையானாலும் நிகழ்காலமானாலும் வருங்காலமானாலும் உயரமானாலும் தாழ்வானாலும் எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். அப்படின்னா என்ன தெரியும், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், எனக்கு உடன்படி இருக்கிறா, இது எல்லாம் வரும், வந்தாலும் இவை எல்லாவற்றிலும் நான் யாரா இருப்பேன்? ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவளாய் இருப்பேன். நான் ஜெயிப்பேன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு பலத்த அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாதீங்க. அதுக்கு மேல, எல்லாவற்றுக்கும் மேல நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். Have faith in God and is anointed. கர்த்தர் உங்க கூட நேரா பேசுவார். ஆனா நிறைய நேரம், நம்ம சபைக்கு சொல்றேன், நிறைய நேரம் என் மூலியமா தான் உங்க கூட பேசுறார். அத நீங்க சொல்றீங்க. ஸோ 2 நாளாகமம் இப்படி சொல்றது. நான் இப்போ தீர்க்கதரிசி அப்படிலாம் சொல்ல வரல, நல்லா கேளுங்கோ. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20, Daniel 20:20 of 2 நாளாகமம். And they rose early in the morning and went forth into the wilderness of Tekoa. And as they went forth, Jehoshaphat stood and said, Hear me, O Judah, and the inhabitants of Jerusalem. நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க. கேக்குறீங்களா? Believe in the Lord. கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் ஸ்திரப்படுவீர்கள். Believe in his prophets, so you shall prosper. உங்க கூடயும் பேசுவார். ஆனா நிறைய நேரம் எங்க கூடயும் பேசுவார். நிறைய நேரம் நான் பார்க்குற பைபிளில், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்செல்லாம் எழுப்பி ஆண்டவரே ஆண்டவரேன்னு கதர்னாங்கன்னு ஆண்டவர் அவங்க கிட்ட போய் பேசவே இல்லை. ஆண்டவர் யார் கூட பேசினார்? மோசே கூட தான் பேசினார். மோசே மூலியமாய் தான் பேசினார். அதுக்காக எல்லா வாட்டியும் மூலியமாக தான் பேசணும்னு சொல்ல நான் வரவில்லை. உங்க கூட நேராக கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுவதை கேட்க உங்களை பொசிஷன் பண்ணால் சாமுவேல் கேட்டது போல நீங்களும் கேட்க முடியும். நிறைய நேரங்கள் ஒரு பீடத்திலிருந்து ஒரு தேவ மனிதன் பேசும்போது, நான் மட்டுமல்ல யாராக இருந்தாலும், அந்த பேசுகிற வார்த்தைகள் உங்களோடு பேசும்போது நீங்கள் அதை விசுவாசித்தால் கர்த்தர் உங்களை செழிக்க செய்வாராம். Trust in God and believe in his prophets and you will prosper என்று கர்த்தர் சொன்னார். அவர்களே சொல்ல மாட்டீங்களா? அபிஷேகம் உள்ள பாத்திரங்களை கர்த்தர் தேசத்தில் வைத்திருக்கிறாரே. 2 கரங்களை உயர்த்தும் போது என் இதயம் அப்படி சொல்லுதுங்க. நிறைய ஊழியர்களை நம்ம இழந்துட்டோம். தமிழகத்தில், தமிழ் மண்ணில் ஊழியம் செய்கிற நிறைய பரிசுத்தவான்களை இழந்துட்டோம். சிலர் பலவீனமாக இருக்கிறார்கள். 2 கையை நல்லா மேலே உயர்த்தும் போது 2வது அலையின் கீழே ஒரு பாஸ்டர் கூட மறிக்காம கர்த்தர் அவங்களை பாதுகாக்கணும். ஊழியர்களுடைய வார்த்தை இருந்தால் தான் சபை நல்லா இருக்கும். விசுவாசிகளே, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க நன்றாக ஜெபிக்கணும், நன்றாக ஜெபிக்கணும். ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும், தீர்க்கதரிசிகளுக்காக ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும், சபை தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். சத்துரு தலைவர்களை சிதறடிக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வாராக. இதுவரையும் தட்டாதவர் கைத்தட்டை ஆண்டவருக்கு கொடுங்க. Hallelujah. Thank you Jesus. உங்க மைண்ட் செட்டை நீங்க இந்த காலகட்டத்தில் மாத்திக்கணும். நேற்றைக்கு ஒரு கல்யாணம், நான் அமர்ந்திருந்தேன். திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. அந்த நம்பர் எனக்கு தெரியவில்லை. பொதுவாக எனக்கு தெரியாத எந்த நம்பர் வந்தாலும் எடுக்க மாட்டேன், தெரிஞ்ச நம்பரும் எடுக்க மாட்டேன். ஆனாலும் என்னுடைய இருதயத்தில் பாருங்க, ஆவியானவரால் நம்ம கூட பேச முடியும். இல்லை, 2-3 முறை அடித்த பின்பு எனக்கு தோணிச்சு, இல்லை மேபி இது காலம் சரியில்லை, ஒரு எமர்ஜென்சியாக இருக்குமோ, எடுக்கலாம் என்று உள்ளே போய் ஃபோன் எடுத்தேன். ஓ என்று அழுதார்கள். 85% ப்ரீத்திங் இல்லை பாஸ்டர், 15% தான் ப்ரீத்திங் இருக்குது. இதுக்கு மேலே பொழைப்பாங்களா இல்லையான்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. என் தங்கச்சி சாவ போகிற மாதிரி காட்டுறா, தயவுசெய்து ஜோபிங்கன்னு. நான் சொன்னேன், தைரியமாக இருங்கம்மா, கர்த்தர் மாற்ற வல்லவர். கொஞ்சம் கூட சிதறாதீங்க, விசுவாச அறிக்கையோடு அங்கே நில்லுங்க. கர்த்தர் இந்த நிமிஷம் வரைக்கும்
அவங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாமல் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அதனால் எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். ஆனால் உங்களுக்கு கொடுக்குற கடைசி புள்ளி, உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க. அவங்களுக்கு வந்துடுச்சு, இவங்களுக்கு வந்துடுச்சு, மோவாபியருக்கு வந்துடுச்சு, எகிப்தியருக்கு வந்துடுச்சு, ஆனால் எனக்கு வரக்கூடாது. ஏன்னா என் மேலே ஒரு முத்திரை இருக்குது. என்னையும் அவங்கள நீங்கள் பிரிச்சிருக்கீங்க. ஸோ யூ வில் ப்ரொடெக்ட் மீ அப்படின்னு நெஞ்சை விரிச்சிட்டு போய் மூக்கில் பஸ்ஸில் விடாதீங்க. மாஸ்கை போடுங்க, ஞானமாக நடங்க, தூரமாக இருங்க, கும்பலான இடங்களுக்கு போகாதீங்க. லெட்ஸ் யூஸ் அவர் விஸ்டம் ஆல்சோ. ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அவன் அப்படி தான் இருப்பான். ஆஸ் அ மேன் திங்கத் சோ ஷால் ஹி பி. நீங்கள் இன்னிலேருந்து வரப்போகுது, எனக்கு நடக்க போகுது, அவருக்கே வந்துச்சு, எனக்கு வரப்போகுது, சீக்கிரம் வரும். நீங்கள் அவங்களுக்கு வரும்போது சொல்லணும், அவங்களுக்கு வரும், எனக்கு தெரியாது, அவங்க வராமல் இருப்பதாக. ஆனால் எங்கள் குடும்பத்தில் வராதுங்க. கர்த்தருங்க கூட இருக்காருங்க, ரத்த கோட்டையில் இருக்கங்க, அவர் சிறகனை மூடுங்க என்று உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொண்டே இருங்கள். பாசிட்டிவாயிருங்க, விசுவாசமாயிருங்க. உங்கள் சிந்தனை அனுதினமும் புதுப்பித்துக் கொண்டே நீங்கள் கர்த்தருக்குள் வாழுங்கள். ஆனால் உங்கள் பாதுகாப்புக்கு அன்று ஜோஷுவாவின் திருப்பவன ஜோஷுவாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 20ஆம் அதிகாரத்தில் அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தினார். அடைக்கல பட்டணத்துக்குள் ஒரு வந்து விட்டாள். அவர்கள் அவனுக்கு எந்த தீங்கும் செய்யாதபடிக்கு அவர்கள் பாதுகாத்து பிரதான ஆசானுடைய மரணம் வரைக்கும் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அன்றைக்கு அடைக்கல பட்டணத்தை கட்டியது போல் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். எந்த ஊர்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் உங்கள் லோக்கல்ல உங்களுடைய பங்கில உங்களுக்கு ஒரு நல்ல அடைக்கல பட்டணம் உங்களுக்கு தேவை. 1000 பிரச்சனையா இருந்தாலும் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள போங்க. அங்கே உங்க பிரதான ஆசாரியன் உங்களை பாதுகாத்து வைத்து அடுத்த ஜூபிலி வர்ற வரைக்கும், உங்கள் தீங்கு உங்களை விட்டு நீங்கும் வரைக்கும், உங்களை கட்டவிழுக்கிற வரைக்கும் உங்களை பாதுகாக்க என் தேவன் வல்லவராயிருப்பார். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஆகையால் கர்த்தரை நம்பி அவர் மகத்துவத்தில் வாழ்ந்திருந்து இந்த உடன்படிக்கையில் கர்த்தருடைய சேவையை உத்தமமாய் செய்து கொண்டு கர்த்தரை பின்பற்றி வாழுகிற உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார் என்று சொல்லி, தீங்கு வரும்போது, நெருக்கடி வரும்போது, இதற்கு மேல் மரணமா ஜீவனா என்ற நிலை வரும்போதும் நம்பிக்கையில் உறுதியா இருந்துருங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சு முடிக்கிறேன். ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை தீச்சூளை முன்னாடி நிற்க வச்சு, உன்னை உள்ள போடுறோண்டா, சாவ போறீங்கன்ட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவர். ஆனால் அவர் விடுவிச்சாலும் விடுவிக்காவிட்டாலும் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் அடைஞ்சு ஒடிஞ்செல்லாம் போக மாட்டோம். கர்த்தரங்களை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் உறுதியாக இருந்ததுனால தான் நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன். நெருக்கடியில் நம்பிக்கையா இருங்க. 4வது ஒருவர் உங்கள் நடுவில் கண்டிப்பாக வருவார். ஏன் பாஸ்டர் எங்களுக்கு வரல? நீ நம்பிக்கையா இல்லை. நெருக்கடியின் நடுவிலும் நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை விடுவிக்க வல்லவர், அவர் எங்களை கைவிட மாட்டார். இப்படி சொன்னா சரியா இருக்கும். கான்ஃபிடென்ட் பீப்புளுக்கு தான், நம்பிக்கை உள்ள தேவ ஜாதிக்கு தான் 4வது ஒருவர் தோன்றுவார். இன்னொரு முறை கேட்கல பாருங்க. நம்பிக்கை உள்ள தேவ ஜாதிக்கு தான் 4வது ஒருவர் தீக்கு நடுவே நெருக்கடியில் பிரத்யட்சமாவார். எதை விட்டாலும் நம்பிக்கை விடாத, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் உபத்திரவத்தை விட்டு நீங்கள் வெளியே வருவீர்கள் என்று சொல்லி உங்கள் எல்லோரையும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தணும். தீங்கு உங்களை நெருங்கக்கூடாது, அழிவுகள் உங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடாது என்று ஜெபிக்க தான் நான் உங்களை அழைச்சேன். கர்த்தர் உங்களை தப்பி செல்ல வழி காட்டுவார். இந்த அகோரங்கள் உங்கள் குடும்பத்துக்கு வராதபடி கர்த்தர் உங்களை முத்திரையிடுவாராக. நான் ஜெபிக்கலாமா ஒரு நிமிஷம் உங்களுக்காய்? இந்த வலது கை அப்படியே தலை மேலே வைக்கும்போது, கர்த்தாவே, வேதத்தின் சில பங்குகளை அலசி பார்த்து விட்டு எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நெருக்கடி, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், கஷ்டங்கள் வரும்போது அப்பா எங்களை முத்திரையிட்டுக் கொள்ளுங்க. நாங்களும் உமக்கு உகந்தவர்களாக வாழணும், உங்கள் பிள்ளைகளாக வாழணும், உங்கள் சத்தியத்தில் நிலைச்சு வாழணும். ஏனோ தானோன்னு ஒரு விசுவாச வாழ்க்கை இல்லைப்பா. உறுதியாய் நம்பிக்கையாய் வாழ எங்கள் எல்லாருக்கும் கிருபத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்லா பைபிள்லாம் எடுத்துக்கி மடியில் வச்சுட்டு நல்லா கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
அவ்வளவுதான் தட்ட முடியுமா? இன்னும் கொஞ்சம் உற்சாகமா, உள்ளான மனுஷன்ல பலன் இருக்கிற மாதிரி வாயில ஒரு பலத்த அல்லேலூயா, ஒரு அந்நிய பாஷையின் சத்தம், ஒரு துதியின் சத்தம். ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தில், இயேசு என்ற நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்ற நாமத்தில், இயேசு என்ற நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. Shall we stand? In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. In the name of Jesus, every demons will have to flee. When I stand on the name of Jesus, tell me what can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. In the name of Jesus, we have the victory. இயேசு என்ற நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்ற நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரே? நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்ற நாமத்தில், இயேசு என்ற நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்ற நாமத்தில், இயேசு என்ற நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது நிற்பாரே? இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. எந்தன் தேவனால், இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வேதத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். எந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தலைக்கு மேல 1 2 3 4. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். நல்லா கையை தட்டி ஒரு 5 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ். வலது கை மேல உயர்த்தும். சத்துரு எப்பவுமே உன்னை முடிக்கணும் தான் கனவு கண்டான். ஆனா யூ ஆர் மார்க்டு.
உன்னை கர்த்தர் முத்திரையிட்டார். அதனால தான் இன்னும் நீங்கள் நலமாயிருக்கிறீர்கள். இன்றைக்கும் நான் ஜெபிப்பது, கர்த்தர் உங்களை முத்திரையிட்டு பாதுகாப்பாராக. எத்தனை சங்காரங்கள் வந்தாலும் டோன்ட் டச் த மார்க்டு ஒன்ஸ். யார் மேல முத்திரை இருக்கோ, வித்தியாசம் இருக்கோ, அவங்கள தொடாதீங்கன்ற வார்த்தை உங்க குடும்பத்தில் நிறைவேறட்டும். ப்ரீ மெச்சூர் டெத், காலத்துக்கு முன்னே மரிக்க செய்கிற மரண ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் சபிக்கிறேன். டேடி, எங்க பிள்ளைங்க யாரும் காலத்திற்கு முன்னாடி சாகவே கூடாது. பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறகு நிழல் கொண்டு வாங்க நான் ஜெபிக்கிறேன். கரங்களை மேல உயர்த்தும் போது பலவீனங்கள், வியாதிகள், உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உடைய தழும்புகளினூடே எங்கள் பிள்ளைகளை சுகமாக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எவ்வளோ முயற்சிகள் செய்தும் ஒரு அளவுக்கு மேல தாண்ட முடியாமல் ஒரு லிமிட்டட் லெவல்ல ஸ்டாக்னேஷன், அந்த தேக்க நிலையை கொண்டு வருகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் சபித்து ஜெபிக்கிறேன். தேக்க நிலையில் நீங்கட்டும் ஆண்டவரே. முன்னேற்றங்கள் வருவதாக. ஈசாக்கை போல வர வர விருத்தி அடையட்டும். நான் ஆசீர்வதிக்கிறேன். 2 கையை மேல உயர்த்தும் போது பலவித பிரச்சனைகளை தேசத்தில் கொண்டு வந்து கொடிய நோய்களை கட்டவிழ்த்து ஜனங்களை தரித்திரத்தில் வைக்க நினைக்கிற தரித்திரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் சபிக்கிறேன். எல்லா நெருக்கடிகள், ஆப்ரேஷன்ஸ், எல்லா தீமையின் ஆவிகளும் அடங்கி இருக்கட்டும்பா. இந்த உலகத்தை நீங்க நேசிக்கிறீங்க, உங்க குமாரனை கொடுத்தீங்க. bless the world. இந்தியாவை ஆசீர்வதிங்க. இந்தியாவை தீங்கு அணுகாம காத்துக்கொள்ளுங்கப்பா. மரணங்கள் ஏற்படாம பாதுகாத்துக் கொள்ளுங்க. சீக்கிரம் எங்களுக்கு ஒரு விதிவிலக்கு தாங்க. எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் நடைபெறட்டும். டெல்லி தொடங்கி காஷ்மீர் தொடங்கி குமரி வரைக்கும் எல்லா காரியங்களும் நேர்த்தியா நடக்கட்டும். சலசலப்புகள், வன்முறைகள் எதுவும் நடக்கக்கூடாது. தேசம் நலமாயிருக்க ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்கப்பா. வெற்றியோடு நடத்துங்க. எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் உங்களை வைக்க நினைக்கிற ஜோனுக்குள்ள வந்தீங்கன்னா அங்கே கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராம். எப்படி சொல்வது, இங்கே தான் ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அங்கே எந்த தீங்கும் உங்களை என்ன செய்யாதாம், அணுகாது. அப்போ நீங்கள் இங்கே நிற்காதீங்க விளிம்பில். நீங்கள் எங்கே நிற்கணும்? எங்கே ஃப்ரீ ஜோனோ அங்கே வந்து நின்றுருங்க. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் எனக்கு அடைக்கலம், என் கோட்டை, என் ஆபத்து காலத்தில் என் அனுகூலமான துணை. நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என்னை கைவிட மாட்டீர், நீரன் தேவன், நீரன் அடைக்கலம், நீரன் கோட்டை. நான் கர்த்தரை நோக்கி, நீரன் அடைக்கலம், நீரன் கோட்டை, நீரன் அடைக்கலம், நீரன் கோட்டை. Come into the free zone and may God protect you there. அங்க கர்த்தர் உங்களை பாதுகாத்து பத்திரமா உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் நெருக்கடியிலும் செழிக்கச் செய்து அற்புதமாக பாதுகாத்துக் கொள்ளட்டும். செய்திகள் கேட்கும்போது என் இதயம் துக்கப்படுகிறது. அதனால இந்த செய்தியை உங்களுக்கு நான் ராத்திரி ஆயத்தம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். May God be with you. God bless you. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தும் போது பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள். Praise the Lord. நன்றி ஆண்டவரே. அப்பா, அவனுடைய வார்த்தைகளுக்காக நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசின, உலகத்தில் எத்தனை இருளும் வந்தாலும் எங்கள் மேலே ஒரு வெளிச்சத்தை நீர் தந்திருக்கிறீ, எங்கள் மேல் ஒரு அடையாளத்தை நீர் வைத்திருக்கிறீ, எங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை தந்திருக்கிறீங்க. எங்கள் நிலைக்கால்கள் மேல் ஒரு ரத்தம் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை நீ தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உடன்படிக்கை உள்ளவனுக்கும் உடன்படிக்கை இல்லாதவனுக்கும் இந்த தேசத்தில் எல்லா காரியங்களும் ஆண்டவர் எல்லாருக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், எல்லாருக்காக நாங்கள் பாதுகாப்புக்காக ஜெபித்திருக்கிறோம். ஆனால் அதுக்கு மேலே இந்த நாட்களில் ஆண்டவர் உம்முடைய உடன்படிக்கை இருக்கிறதான அந்த அடையாளத்துக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. தீங்கு அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே, எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதி நான் உனக்குள்ளே வர விடுவதில்லை என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஒரு விசேஷித்த கரத்தை இந்த சத்தத்தை கேட்டு அத்தனை பிள்ளைகள் மேல வைப்பீராக. ஓ, இந்த இடத்துல ஆராதிக்கிற எல்லா குடும்பங்கள் மேல் வைப்பீராக. தீங்குகள் அணுகாதபடிக்கு, ரத்தத்தின் ஆண்டவரே அப்பா வெட்டுதல்கள் உண்டாகாதபடிக்கு ஒரு அடையாளத்தை இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலும் நீ தந்திருக்கிறதுக்காக நன்றி. அந்த வித்தியாசத்தின் படி ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க.
தீங்குகள் தூர போகட்டும், அந்தகாரங்கள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அவைகளுடைய கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக. தேசத்துக்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகார கிரியைகள், ஆனாலும் என் நாமத்தை தரித்திருக்கிற பிள்ளைகள் மேல் அவர்களுக்கு சுகம் உண்டாகும் என்று சொன்னீரே. அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாள் வந்த ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது ஒரு உறுதியோடு கூட, அந்த வசன வெளிப்பாடோடு கூட, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ளாக இருக்கும்போது, அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிற ஆடுகளை அவருடைய கரத்தை தாண்டி, அந்த பாதுகாப்பை தாண்டி, அந்த அடையாளத்தை தாண்டி இந்த உலகத்தில் ஒருவனாலும் ஒரு வல்லமையாலும் தொட முடியாது என்பதை ஆண்டவரே உறுதியாய் பிடித்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட ஒரு உறுதியும் பலத்தையும் கர்த்தர் தருவீராக. அப்பா, எந்தெந்த குடும்பத்தில் ஒருவேளை இந்த நாட்களில் பலவீனம் இருந்தா, இயேசுவின் நாமத்தில் அவர்கள் முற்றும் முடிய சுகம் அடையட்டும். அவளை முற்றும் முடிய கர்த்தாவே இல்லாமல் போகட்டும். அவருடைய கிரியைகளுடைய செயல்கள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, தேசம் முழுவதிலும், எங்கள் ஜனங்கள் முழுவதிலுமாக உம்முடைய கரம் இந்த நாட்கள் அற்புதங்களை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த ஆராதனை முடித்து கடந்து போகிற நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா இடங்களில், குடும்பத்தில், வேலை இடத்தில், அவருடைய போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்முடைய ஜனங்களோடு கூட இருக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற அந்த விசேஷித்ததான பாதுகாப்பின் பராமரிப்பின் கீழே நம்முடைய ஜனங்களை கர்த்தர் நீர் வைத்துக் கொள்ள வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்று சதாக்களுடைய வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.